இன்னைக்கு காலை மலரில் நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சிந்தனையாளர் திரு சிவகரி ஆதீனம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. சந்தோஷம். அடிப்படையில் இந்த உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள், உங்களுடைய ஆதீன பெருமைகள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பேசலாங்க. நல்லது. அதுக்குள்ள உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் பிறந்த சூழல், வளர்ந்ததெல்லாம். சரி. ஈரோடு மாவட்டம் குங்குமண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கனககிரி என்னும் சிவகிரி மாநகரத்தில் ஸ்ரீ சிவசமய பண்டித குருசுவாமிகள் திருமடாலயம் என்று சொல்லக்கூடியது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பெரிய திருமடாலயம். சேர சோழ பாண்டியன் காலத்திலிருந்து சுந்தர சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மடங்கள் சிஷ்ய பரம்பரைகளுக்கு பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. இந்த மடத்தினுடைய பெயர் சிவசமய பண்டித குருசுவாமிகள் திருமடாலயம், சிவகிரி ஆதீனம் என்று சொல்லக்கூடியது. இந்த வம்சாவளியில் 75வது குருமகா சன்னிதானமாக நாம் இருந்து வருகிறோம். பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாமம் என்று சொல்லக்கூடியது பாலமுருகன், ஈசான சிவம் என்று சொல்லக்கூடியது. தந்தையார் சிவசமய பண்டித குருசுவாமிகள், தாயார் சரஸ்வதி. குழந்தைகள் நந்தா என்கின்ற மயூரநாதன், நந்திதா என்கின்ற மரகத மீனாட்சி, 2 குழந்தைகள். இந்த வம்சாவளியினர்கள் குரு பரம்பரையாக தொடர்ந்து இந்த சிஷ்ய பரிபாலனங்களை செய்து வருகிறது. சார், உங்களுடைய ஆதீனம் வரலாற்று பின்னணி அது கொஞ்சம் சொல்லுங்களேன். வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது, ஒரு குரு பரம்பரை அப்படிங்கிறது குங்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை. அங்கே குலகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பரை. நமக்கு இல்வாழ்க்கையில் மாதா, பிதா, குரு, தெய்வம், இது ஒரு மந்திர வாக்கு என்று சொல்லக்கூடியது. இது ஒரு பிறப்பு நாள் வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. மாதாவால் நாம் உண்டாகிறோம், பிதாவால் குலம் வளர்கிறது, குருவால் குலத்தை காக்கப்படுகிறது, குல தெய்வத்தால் அந்த வம்சாவளியினர் சிறந்து விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு பரம்பரை, அந்த சிவகிரி ஆதீனம் என்று சொல்லக்கூடிய பரம்பரையானது சிஷ்ய பரிபாலனத்தோடு விளங்கி வருகிறது. இப்போ உங்களுடைய இந்த ஆதீன பெருமைகள் பற்றி சொல்லுங்களேன். ஆதீனத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? சிறப்புகள் அதாவது, இந்த குங்குமண்டலத்தில் முதல்ல எதற்காக இந்த குரு பரம்பரை அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், சரிங்க, சிஷ்ய பரிபாலனம் அப்படிங்கிறது அதாவது சைவ நெறி அப்படிங்கிறது நம்முடைய இந்து மதம். அந்த குங்குமண்டலத்தில் 7 சிவாலயங்கள் மட்டும்தான் ஆதி காலத்தில் இருந்ததாக வரலாறு. குங்குமண்டலம் அப்படிங்கிறது ஒரு வனப்பகுதியாக இருந்தது. ஆகையினால சைவ நெறி அப்படிங்கிறது மக்களிடத்துல அதிகமாக இல்லை. அந்த காரணத்தினால ஒரு முறை சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களும் குங்குமண்டலத்தில் சிவபூஜை செய்ததாக வரலாறு. அந்த சிவபூஜை என்பது 2 வகைப்படும். ஒன்று ஆத்மார்த்த பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது, 2வது பரார்த்தம். ஆத்மார்த்தம் என்பது தனக்காகவும் தன்னுடைய சிஷியர்களுக்காகவும் செய்யக்கூடியது ஆத்மார்த்தம். பரார்த்தம் என்பது கருவறை அமைத்து ஆலயத்தில் சிவலிங்கங்களை வைத்து அனைவரும் தரிசனம் செய்யக்கூடியது பரார்த்தம். இப்படி இந்த சைவ நெறி அந்த குங்குமண்டலங்களில் ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால இந்த சேர சோழ பாண்டியர்கள் சிவபூஜை செய்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த சிவலிங்கமானது வேரூனிடுது. மீண்டும் எடுத்து பெட்டியில் வைக்க முடியல. அதற்கு என்ன காரணம் என்று 63 நாயன்மார்களில் சுந்தர சுவாமிகளை அழைத்து கேட்குறாங்க. கேட்கும் பொழுது, இந்த குங்குமண்டலத்தில் சைவ நெறிகள் மிக குறைவாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சைவ நெறியோ கடவுளுடைய பக்திகளோ ஆன்மீகங்களோ அறியக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவர்களிடத்துல இல்லை. அதற்காக இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களே குருமார்களாக நியமனம் செய்து அந்த பரம்பரைகளுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். அதாவது கல்லூரி பருவம் வரையிலும் ஆசிரியர் வழிநடத்தி செல்வார். இறப்பு வரையிலும் நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குரு பரம்பரை அவர்களிடத்துல சென்று எந்த விதமான பிரச்சனைகளையும் சிந்தித்து ஆலோசனைகளை பெறலாம். அப்படி பெருகும் பொழுது அந்த குரு சொல்லக்கூடிய மார்க்கம் நிச்சயம் ஒரு நல்ல வழிகளை ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த குரு பரம்பரைகள் தோற்றுவிக்கப்பட்டு, அதற்கு அடுத்தது வந்தது மதுரை பாளையக்காரருடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் தான் மடங்கள் மிக சிறப்புற்று விளங்கியது. அதில் உத்தண்ட ராஜகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பட்டத்தை நமது மடத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் என்னவென்று சொன்னால், அந்த சிஷ்யர்களுக்கு நல்லது கெட்டதுகளை எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு போதனைகள், அவர்களுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இதையெல்லாம் அந்த குருபீடங்கள் செய்து வர வேண்டும். அதற்காக பல்லாக்கு, அந்த குலகுருவுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிராமமாக சென்று சிவபூஜை செய்து அவர்களுக்கு அருளாசி வழங்குவது குலகுருடைய பணி. அப்படி அந்த குலகுருவுடைய பணியானது 1947 வரையிலும் மிகச்சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலிருந்து
அப்படியே கொஞ்சம் அந்த சிஷ்யருடைய பரம்பரைகள் அந்த லிங்க் ஆனது அப்படியே குறைந்து விட்டது. அதற்கப்புறம் அந்த இப்பொழுது மீண்டும் அந்த பரிபாலனங்களை எல்லாம் தொடர்ந்து அந்த சிவ பூஜையை செய்து அருளாசி பெற்று அருளாசி வழங்கி வருகிறோம். சார், அதே மாதிரி இந்த ஆதீனத்துக்கு அப்படின்னு சில பணிகள் இருக்கும் இல்லையா? என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்கு? ஆதீன பணிகள் அப்படிங்கிறது மனிதன் வந்து ஒரு எறும்பை கொண்டாலும் பாவம். சாதாரண ஒரு எறும்பு எந்த ஒரு ஜீவனையும் கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது எந்த மதங்களும் வலியுறுத்தவில்லை. அப்படி அந்த பாவதோஷங்கள் வந்து மனிதனுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும். அதற்கு இல்வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிவபூஜை செய்தால் அந்த பாவதோஷங்கள் விலகும். அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் குலகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனம் செய்து அவர்கள் மூலம் தினந்தோறும் சிவபூஜை. அந்த சிவபூஜை எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நலமோடு வாழ வேண்டும், சௌபாகியங்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக முதலில் சிவபூஜை. இரண்டாவது, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நெறிகளை போதனைப்படுத்துதல், அவர்களுக்கு நல்ல ஆன்மீக நெறிகளை போதனை செய்தல், அப்புறம் ஆலயம் சம்பந்தமான திருப்பணிகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குதல், ஆகமம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் மற்றும் பலவிதமான மக்களுடைய சேவைகள், அதையெல்லாம் ஆதீனம் வந்து செய்து வருகிறது. ஆதீனத்தோட வரலாறு, அதனோட பெருமைகள், பணிகள் அப்படின்னு நிறைய சொன்னீங்க. இப்போ ஆதீனத்தோட சாதனைகள் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சாதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுமார் ஒரு 780 திருக்கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்தது. சரிங்க. அங்கு இருக்கக்கூடிய ஆதீனங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த ஆதீனத்தினுடைய பெருமைகளை மக்களுக்கு முதல் முறையாக உணர்த்தியது. உலக வரலாற்றில் 51 மடாதிபதிகளை சிவகிரி திருமடத்திலே எழுந்தளிக்க செய்து அந்த சிவபூஜைகளோடு எழுந்தளிக்க செய்து மிகப்பெரிய ஒரு மழை இல்லாத காலம், அந்த காலகட்டம் ஒரு 4 வருட காலம் அந்த பஞ்சமாகவே இருந்தது. அந்த போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் சிவபூஜை, 51 மடங்கள் ஒருங்கிணைந்த ஒரு சிவபூஜை வந்து சிவகிரி சன்னிதானத்தில் வைத்து நடத்திய பொழுதே மழை பொழிந்தது. அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறோம். அதே போன்று ஒவ்வொரு கிராமங்களும் அக்காலத்திலே 1947 பல்லாக்கில் சென்றது போல சத்தியமங்கலம் என்று சொல்லக்கூடிய கிராம பகுதியில் இன்றைய காலகட்டத்தில் குலகுருவானவர் பழைய பாரம்பரிய முறைப்படி வர வேண்டும் என்பது அந்த மக்களுடைய விருப்பமாக இருந்தது. அதற்காக பல்லாக்கிலே சஞ்சாரம் செய்து அந்த மக்களுக்கெல்லாம் சிவபூஜை செய்து நம்முடைய இந்து மதத்தினுடைய தர்ம நெறிகளை போதித்து அவர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கியது ஒரு பெரிய சிறப்பு. அடுத்ததாக முன்னுடைய வரலாறு என்று சொல்லக்கூடியது சாதனை, மடத்தினுடைய ஒரு சாதனை என்று சொல்லக்கூடியது மதுரை பாளையக்காரருடைய ஆட்சி காலத்திலே 4 விதமான கருப்பு தெய்வங்கள் வந்து அந்த மதுரையில் இருந்ததாக வரலாறு. அதை வந்து எங்களுடைய சிவசமய பண்டித மூத்த சன்னிதானமானவர்கள், அதாவது 60வது குருமகா சன்னிதானம் அவர்கள் அந்த 4 கருப்பு தெய்வங்களையும் சிவகிரி கிராமத்திற்கு கொண்டு வந்து அதற்கு நிலங்களை எல்லாம் கொடுத்து அங்கு தண்டி கருப்பனார் என்றும் சங்கிலி கருப்பனார் என்றும் நெட்டுவேளாங்கட்டு கருப்பனார் என்றும் இப்படி 4 விதமான கருப்பனார்களை அங்கே ஸ்தாபிதம் செய்தார். அந்த ஸ்தாபிதம் செய்த அந்த மக்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து காவல் தெய்வமாக இன்றும் அருள்வாளிக்கக்கூடிய ஒரு பணியை அந்த தெய்வங்கள் செய்து வருகிறது. அது வந்து இன்றைக்கு கண்கூட நடக்கக்கூடிய ஒரு உண்மை. அதன் மூலமாக மக்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் சகலவிதமான பிரச்சனைகளும் அந்த தெய்வத்தின் மூலமாக தீர்ந்து நல்வழியுடன் இருக்கின்றார்கள். அதுபோன்று அது மட்டுமல்லாமல் பலவிதமான ஆன்மீக வகுப்புகளை எல்லாம் நடத்தி இருக்கின்றோம். அதில் வந்து நம்முடைய தர்ம சிந்தனைகள், தர்ம நெறிகள் இவைகளோடு தான் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக பலவிதமான சிந்தனைகளை எல்லாம் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் பலவிதமான ஆன்மீக பயிற்சிகள் அடிக்கடி நடத்தி அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி வருகிறோம். அடுத்ததாக மடத்தில் வந்து இந்த ஆன்மீகம் மனிதநேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை வந்து நேரு பல்கலைக்கழகம் கோவை அவர்களுக்கு சமர்ப்பித்த காரணத்தினால் அவர்கள் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளார்கள். அந்த ஆன்மீகம் மனிதநேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை. அதில் இந்த ஆன்மீகம் மனிதநேயம் என்பது மனிதனுடைய பிறப்பில் எப்படி ஆன்மீக உணர்வு தூண்டப்படுகிறது, அது தூண்டப்படுவதற்கு என்ன காரணம்? சாதாரணமாக ஒரு விநாயகரை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் இருக்கரம் கூப்பி அந்த விநாயகரை நாம் வணங்குகிறோம். அப்பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு எதன் மூலம் தூண்டப்படுகிறது, அது யார் மூலம் தூண்டப்படுகிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி செய்து அதை கட்டுரையாக சமர்ப்பித்தோம். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன நமஸ்திதா என்று மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியம் கூறுகிறது. அந்த சக்தி இருந்தால்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வு, தர்ம சிந்தனை, தெய்வத்தினுடைய வணங்கக்கூடிய ஒரு பேராற்றல், இவைகளையெல்லாம் அந்த சக்தி என்று ஒன்று இருந்தால்தான் இது நடக்கும் என்பதை உணர்த்தி அந்த டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளார்கள். சார், உங்களுடைய ஆதீனம் பற்றி பலவிதமான தகவல்கள் சொன்னீங்க, பணிகள், வரலாறு அப்படின்றதுலாம். இப்போ அடிப்படையில் ஆன்மீகம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த ஆன்மீகம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? ஆன்மீகம் அப்படிங்கிறது
இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல். அது வந்து எந்த மதமாக வேணால் இருக்கலாம். அந்த மதம் என்று சொன்னாலே ஒரு அர்த்தம் இருக்கு, வெறி என்று ஒரு அர்த்தம். அந்த வெறியானது மனதில் இருக்கக்கூடாது. தனி மனிதனானவன் அமைதியை ஏற்படுத்துகின்ற பொழுது அவன் மனதில் உள்ளே இருந்து தோன்றக்கூடியது ஒரு ஆன்மீகம். எப்படி தோன்றுகிறது அந்த ஆன்மீகம் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு மனிதனானவன் 12 அங்குல காற்றை சுவாசிக்கின்றான். அதில் 8 அங்குல காற்றை மீண்டும் வெளியே விடுகிறான். அப்போ அந்த காற்றானது உள்ளே செல்லுகின்ற பொழுது உள் என்ற வார்த்தையும், அந்த காற்று வெளியே வருகின்ற பொழுது வெளி என்ற வார்த்தையும் தோன்றுகிறது. அப்போ கடவுள் கடவுள் என்று மனிதன் தன்னையும் அறியாமல் கடவுள் என்ற மூச்சுக்காற்றை சுவாசம் செய்கிறான். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் பத்தி பேசும்போது எங்களுக்கு இன்னொரு ஐயம் கூட இருக்கு. பொதுவாக இந்த ஆலய வழிபாட்டு முறைகள், சரி, அங்க இருக்கிற அந்த உருவ வழிபாட்டு முறைகள், இதை பத்தி சொல்லுங்களேன். இதனோட முக்கியத்துவம், இதனுடைய சிறப்பு. ஆ என்பது ஆத்மா, லயம் என்பது ஒடுங்குமிடம். நம்முடைய ஜீவாத்மா வந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதுதான் மனிதன் வந்து எவ்வளவோ பணங்காசு சம்பாதித்தாலும் ஆனந்தத்தை பெற முடியாது. அந்த ஆனந்தம் என்பது இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் அந்த உயிர் என்று சொல்லக்கூடியது ஆத்மா என்று வைத்துள்ளார்கள். அது ஒடுங்கக்கூடிய இடம் லயம். லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் நம்முடைய மனமானது ஒடுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களை தோற்றுவித்தார்கள். ஆகையால தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று சொல்வார்கள். இதுல நம்முடைய இந்து மதத்துல மட்டும்தான் உருவ வழிபாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதை ஏன் இந்த உருவ வழிபாடுகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவ வழிபாடுகளை தோற்றுவித்தார்கள். சாதாரணமாக நம்ம விநாயகரை மட்டும் எடுத்துக்கொள்வோம். விநாயகருடைய கைகளில் அங்குஷம், பாசம், தந்தம், மோதகம், ருத்ராட்சம் இப்படியாக பலவிதமான ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அதை ஏன் வச்சிருக்காங்க நம்ம சிந்திக்கல. ஒரு மனிதனாகவன் நல்ல உணவை உண்டு வாழ வேண்டும், சைவ உணவை உண்டு வாழ வேண்டும் என்பதற்காக மோதகம் என்ற குளக்கட்டையை வைத்திருக்கிறார். நல்ல சிந்தனா சக்தி பெற்று மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக ருத்ராட்ச மாலை. அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பாசம். எந்த ஒரு மனிதனும் தீய வழியில் செல்லக்கூடாது, நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக அங்குஷம். இப்படியாக அந்த விநாயகருடைய ரூபங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஒவ்வொரு சுவாமியினுடைய தெய்வங்களும் மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி தர்ம நிலைகளை போற்றி வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த உருவ வழிபாடுகளை தோற்றுவித்தார்கள். இந்த உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடியது தியானம் என்று சொல்வார்கள். இந்த உருவங்களை வர்ணிக்கக்கூடியது தியானம். தியானம் என்பது 2 வகைப்படும். ஒன்று மனதால் இறைவனை தோற்றுவித்து வழிபாடு செய்வது. இந்த மனதால் தோற்றுவித்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை அக்காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள், தேவர்கள் அந்த உருவத்தை வெளியே சொன்னதுதான் தியானம் என்று சொல்வார்கள். இதற்கு தியான ஸ்லோகம் என்று பெயர். ஒரு சுவாமியினுடைய உருவங்களை போற்றி துதிக்கக்கூடிய ஆராதனை தியானம் என்று பொருள். ஆகையால தான் நம்முடைய இந்து மதத்தில் உருவ வழிபாடுகளை அதிகமாக வைத்துள்ளார்கள். சிவகிரி ஆதீனத்தோட தோற்றம், வரலாறு, அதனுடைய பணிகள், பெருமைகள் அப்படின்னு பல நிலைகளை நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. இந்த காலை மலரில் நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சிந்தனையாளர் திரு சிவகிரி ஆதீனம் அவர்கள். அவருடைய ஆன்மீக சிந்தனைகளை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம் சார். அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள், அதுக்கும் கூட சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது ஆகமம் என்று சொல்லக்கூடிய சட்ட நூலிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆகமம் என்று சொல்வது எங்கிருந்து தோன்றியது என்று சொன்னால், சிவபெருமானுக்கு 5 முகங்கள். அதில் நடுவிலே இருக்கக்கூடிய முகத்திலிருந்து 28 விதமான ஆகமங்கள், கிழக்கு முகத்திலிருந்து ரிக்வேதமும், தெற்கு முகத்திலிருந்து யஜுர்வேதமும், வடக்கு முகத்திலிருந்து சாமவேதமும், பশ্চিம முகம் என்று சொல்லக்கூடிய மேற்கு முகத்திலிருந்து அதரோண வேதமும் தோன்றியது. இந்த 4 வேதங்களையும் 4 முகங்களாக வைத்திருக்கிறார்கள். அதில் நடுவில் இருக்கக்கூடியது 28 சிவாகமங்கள். இந்த சிவாகமம் என்று சொல்லக்கூடிய நூல் எப்படி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த முறையில் ஆலயங்கள் அமைக்கப்பெற வேண்டும், அந்த ஆலயத்தை எவ்வாறு உதாரணமாக ஒரு ஆலயத்திற்குள் நாம் செல்லுகின்ற பொழுது முதலே தெரிவது நமக்கு ராஜகோபுரம். அந்த கோபுரம் என்று சொல்லக்கூடியது தான் இறைவனுடைய பாதம். அந்த பாதத்தை கையை இருகரம் கூப்பி வணங்க வேண்டும். அதன் பிறகு விநாயக பெருமான், அதன் பிறகு சிவன், பார்வதி, அதனுடைய பிரதான தெய்வங்கள், அதற்கப்புறம் நந்தி தேவர், சண்டிகேஸ்வரர், இப்படியாக முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் எடுத்துரைப்பது ஆகமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட நூல். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிரதான தெய்வங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, பிரதான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயக பெருமான், சிவபெருமான், சக்தி என்று சொல்லக்கூடிய அம்பாள், அடுத்ததாக
கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய சூரியன், அடுத்ததாக முருகபெருமான். இதைத்தான் சண்மத ஸ்தாபனம் என்று சொல்வார்கள். இந்த சண்மத ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடியது 6 விதமான நூல்கள். இந்த 6 விதமான நூல்களையும் ஆதிசங்கரர் தோற்றுவித்தார். விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு கானாபத்தியம் என்றும், சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சைவம் என்றும், வைணவம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வைணவம் என்றும், சூரியனை வழிபாடு செய்வதற்கு சௌரம் என்றும், முருகனை வழிபாடு செய்வதற்கு கௌமாரம் என்றும், சக்தியை வழிபாடு செய்வதற்கு சாக்தம் என்றும், சக்தியேகே இதம் சாக்தம், அதை விட ஒரு பெரிய நூல் இல்லை. அப்படி சண்மத ஸ்தாபனம் என்று ஆதிசங்கரர் தோற்றுவித்தார். இந்த நூல்களின் மூலமாகத்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும், நம்முடைய இந்து மதத்தின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலயங்களிலும் நித்திய பூஜைகள், வழிபாட்டு முறைகள் இவைகளெல்லாம் நடந்து வருகிறது. வழிபாட்டு முறைகளை பொறுத்தவரை அதுக்கான நூல்களே இருக்குது, அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ இன்றைக்கி சாதாரணமாக இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியல. நீங்கள் நிறைய பேர் இந்த வழிபாட்டு முறைகளையே பொதுவாக எப்படி வழிபடணும்னு சொல்கிறீங்க? ஒரு கோவில் ஆகட்டும், இல்லை வீட்டிலே ஆகட்டும். முதல்ல இறைவனை வழிபடுவது செய்வதற்கு மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற பொழுது எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு சாநித்தியத்தை ஏற்படுத்தும். அதுதான் ஆலயம். அந்த ஆலயத்திற்கு நாம் முதல்ல சென்ற பொழுது இறைவன் மட்டுமே நம்மளுடைய இடத்துல உடலில் இருக்கிறதா பாவனை பண்ணிக்கிறோம். ஏன் என்ன சொன்னோம்னா, அந்த ஆலயத்தில் மட்டும்தான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக காந்த அலை அப்படிங்கிறது வீசிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். இதற்காகத்தான் அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகங்கள் இது மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறார்கள். அந்த தெய்வீக காந்த அலைகளை மனிதனுடைய சரீரத்தில் ஏற்றப்பட வேண்டும். அந்த ஏற்றுகின்ற பொழுது மனிதனுக்கு உள் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறக்கூடும். அந்த இறைவனுடைய ஆற்றலை மனதார பெற்றுவிட்டால் என்று சொன்னால் அவனுடைய மனம் சதா சர்வகாலம் ஆனந்த நிலையில் மட்டுமே இருக்கும். அதுவும் அந்த ஆனந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் அந்த காலத்தில் தோற்றுவித்தார்கள். அதில் முதல்ல நம்ம விக்னங்கள், அதாவது நம்ம வழிபாடு ஒரு கோயிலுக்கு போகலான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் போக முடியல, ஒரு தடை ஏற்படுது. அப்போ அந்த இறை சக்தியை ஏற்படுத்துவதற்கும் ஒரு தடை இருக்கிறது. அப்பொழுது அதற்கும் ஒரு தெய்வம், விக்ன விநாயக பாத நமஸ்தே, விநாயக பெருமானை சென்று எல்லா தெய்வத்தினுடைய சக்திகளும் எனக்கு ஏற்பட வேண்டும், நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று முதல்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்வது முதல்ல வழிபாட்டு முறை. அடுத்ததாக இப்போ ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தியிட்ட சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அதிகார நந்தின்னு அந்த சுவாமிக்கு பெயர். அந்த அதிகாரம் உடையதாக இருப்பதால் அவரிடம் அனுமதி பெற்று அந்த சிவனை தரிசனம் செய்ய வேண்டுமா. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் அந்த நந்தியினுடைய பிராகாரத்தில் குறுக்க சில பேர் வருவாங்க. அது வரக்கூடாது அப்படிங்கிறது ஆகம விதி. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நந்தி சதா சர்வகாலம் தன்னுடைய மூச்சுக்காற்றை அப்படி விட்டுட்டே இருக்கும். கருவறையில் எல்லா சிவலிங்கத்தினுடைய கருவறை பின்புறமும் சிவபெருமானானவன் ஊஞ்சலில் பார்வதி பரமேஸ்வரனோடு ஆடிக்கொண்டிருப்பதாக ஆகமம். எப்படி அந்த ஊஞ்சல் ஆடுகிறது என்று சொன்னால், இந்த நந்தியின் பெருமானுடைய மூச்சுக்காற்று அந்த ஊஞ்சலை ஆட்டுகிறது. அப்பொழுது இந்த நந்தியினுடைய மூச்சுக்காற்று குறுக்கே நாம் செல்லுகின்ற பொழுது அந்த மூச்சுக்காற்றானது தடைபடும். அந்த காரணத்தினால அந்த நந்தியினுடைய குறுக்க நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி நந்தியினுடைய எம்பெருமான இடத்துல